வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன ஒரு நியூஸை பார்க்க போறோம் அப்படின்னா, அன்றாடம் நடக்கிற நம்ம அரசியல் நிகழ்வை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றுமே இளமையா இருக்கிற இந்த ரெண்டு பேரும் திமுகவோட இளைஞரணி கூட்டத்தை, செயற்குழு கூட்டத்தை, இளைஞரணி கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. நடத்தினது என்னவோ, ஓஹோ நாங்களும் நடத்திட்டோம், நாங்களும் இளைஞரணி மீட்டிங்கை நடத்திட்டோம், நாங்களும் இளைஞரணி மீட்டிங்கை நடத்திட்டோம் அப்படின்ட்டு பில்டப் பண்ணாப்ல. ஆனால் அந்த கூட்டம் வெற்றி பெற்றதா, அதுல சக்சஸா அப்படின்னு கேட்டா சொல்லும்படியாக அதில் ஒன்றும் இல்லை. காணும் இடம் எல்லாம் ட்ரோன் கவுண்டால அதுல கவர் அப் பண்ணி போட்டாப்புல. அதுல பார்த்தேன்னா ஒரே வெற்றிடமா தான் இருந்துச்சு. அதுல சில உடன்பிறப்புலாம் பில்டப்லாம் விட்டாப்புல. உள்ள ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க, இடம் காணாம வெளியே ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு பில்டப்லாம் பயங்கரமா விட்டார்கள். ஆனாலும் உள்ளே ஒண்ணுமே இல்லை. எப்பா ஏற்கனவே நடந்த சேலம் மாநாட்டுல கேவலப்படுத்தின மாதிரி கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு தான் உடன்பிறப்புகள் இளைஞர்களை கட்டுக்கோப்பா ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் நடக்கல. வழக்கமா திமுகவோட கூட்டம்னா, திமுக இளைஞரணி கூட்டம்னா அந்த லைவை ஒரு 100-200 தான் பார்ப்பான். ஆனா இப்போ என்ன அதிசயமா இந்த இதை ஒரு 200 பேர் தான் பார்த்துருக்கான். 200 500 1000 பேர் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி நடக்காத அப்படின்ட்டு நம்ம டைம் யோசித்த கூட தான் தெரிஞ்சிருக்கு. இதுல திமுக காரனை விடவும் திமுக இளைஞரணி காரனை விடவும் பார்த்தது தாவைக்காவினர்டா. என்னடா நீங்க எங்களை தற்குறீங்க, நாங்க அப்படிப்பட்ட கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம் அணில் பூஞ்சின்னு சொன்னீங்களாடா. இப்போ உங்களோட ஆட்களை இப்போ இருக்காங்க, இவங்க என்னென்ன பண்றாங்க, உங்க உடன்பிறப்புகள் உங்க முட்டு கொடுக்கும் ஆட்கள் என்னென்ன பண்றாங்க பாக்குறதுக்காக ஸ்டெப்பா அப்படி ஆராய்ஞ்சிட்டாங்க. ஆறாம் விஜய் கட்சியில போட்டியே யாருக்கு இருந்திருக்குன்னா திமுகவுக்கும் தேவைக்காவுக்கும். எங்களையாட நீங்க தற்கொலை அப்படின்னு சொல்றீங்க, உங்களோட மீட்டிங் நடக்குது, இதுல யாரு நாங்க தற்கொலை இதுல பாத்துருவோம்டா, உங்க ஆட்கள் எப்படி தற்கொலை நாங்களும் இப்போ அதை எடுத்து வீடியோவா ரிலீஸ் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் போட்டு ட்ரெண்ட் பண்றோம்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் இதுதான் கடுமையான போட்டி இருந்திருக்கு. கடுமையான போட்டி தான் அங்க நடந்துட்டு இருக்கும் போதே உடன்பிறப்புகள் அப்படி பண்றான் இப்படி பண்றான் செவரேறி குதிக்கா. அதுல ஒரு உடன்பிறப்பு டாஸ்மார்க்ல இருந்து போறாப்புல, இன்னொரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுல டாஸ்மார்க்ல வீரனை குடிச்சுக்கிட்டு வீரனா போற மாதிரிலாம் அந்த மாதிரி பயங்கரமான அட்ராசிட்டி எல்லாம் ஒரு சைடுல தாவைக்க கரங்கால ட்ரெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. சேலம் மாநாடு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும் இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சேலம் மாநாடுல பயங்கரமா பில்டப் பண்ணானுங்க, பீஸ் எடுத்துட்டு போனானுங்க, அண்டாவுல போய் பீஸுக்கு சண்டை போட்டானுங்க. ஆனா அதுல கம்மி தான். ஏன்னா சேலம் மாநாட்டுல கூட்டம் அதிகம், இந்த கூட்டமே இல்லை. மொத்தத்துல ஒரு வேஸ்டான ஒரு தேவையில்லாத நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட புகழ் பாடுன ஒரு கூட்டமா தான் இருந்திருக்கு. அதுதான் பயங்கரமான ட்ரெண்டு. இவங்க மாநாட்டுல பிரபலம் ஆனாங்களும் தெரியல. ஆனா தாவேக்காரங்க அணில் குஞ்சுங்களால திமுகவில் அணில் குஞ்சுன்னு சொல்ல போடுற தாவேக்காரங்கெல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் மூலமா ட்ரெண்டை பண்ணி அசத்தி எடுத்துட்டாங்க. எப்படியும் 1.5 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா உள்ள 1.5 லட்சமா வெளியே 1.5 லட்சமா. பெரும்பாலும் ட்ரோன்ல ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்தாலே தலைகளை தான் தெரியும், தர தெரியாது. நாங்க எங்கிட்ட கட்சிருக்க அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா சேரும் மண்ணு தெரியுமே வெளியே தெரியுது. அதுதான் ஒரு உண்மையான கலை யதார்த்தமா இருந்திருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா திருவண்ணாமலையில அண்ணன் ஏவா வேலு தலைமையிலதான் இந்த கூட்டம் நடந்திருக்கு. அண்ணன் ஏவா வேலு தலைமையில கூட்டம் நடந்தனால அண்ணன் ஏவா வேலுவோட தலையில ஒரு பெரிய அமௌண்ட் இந்த மீட்டிங்க்கு நீ தான் பணத்தெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்ட்டு அண்ணனை செலவழிக்க வச்சுட்டாங்க. அண்ணனுக்கு ஏற்கனவே மண்டல முடி கிடையாது, அவரு தலையை சொரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆகா என்னடா நம்ம அந்த இதுக்கு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு தலையை சொரிஞ்சா. ஒட்டு மொத்தத்துல ஒரு அரச குடும்பத்துல இளவரசனுக்கு எப்படி பட்டம் சுத்தப்படுமோ அந்த மாதிரிதான் ஒரே உதயநிதி வாழ்க, உதயநிதி புகழ், உதயநிதி வாழ்க அப்படின்ட்டு ஒரே போச்சு. ஏன்னா பஸ்ல கூட்டு வரும்போது ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அப்படின்ட்டு ட்ரைனிங் பண்ணி பக்காவா அசால்ட்டா கூட்டு வந்திருக்காங்க. அதைதான் நம்ம உடன்பிறப்புகள் அதே ஒப்பிச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு ஒரே வாழ்க வாழ்க வாழ்கதான். கிட்டத்தட்ட இது ஒரு அடுத்த சப்போஸ் புறத்தாம் நோக்கில திமுக ஆட்சி வந்துச்சுன்னா பட்டம் சுட்டும் விழாவாக்கான ஒரு முன்னேற்றமா தான்
இத வந்து நடத்திருக்காப்புல. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு மேல போய் அடுத்த எங்க அண்ணன் ராசா ரொம்ப படிச்சிருக்காப்புல, பயங்கரமான ஒரு புத்திசாலின்னு அப்படி சொல்ல கூட ராசா இருக்காப்புல. அந்த ராசா வந்து ஒரு பெரிய பட்டத்தையும் கொடுத்துட்டாப்புல அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு. என்ன பட்டம்னா அதுதான் இளம் பெரியார் பட்டம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளம் பெரியார் பட்டத்தை கொடுத்து அடுத்து பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் உதயநிதியின் பின்னால் நாங்கள் அலைவோம், அண்ணன் உதயநிதிக்கு பின்னால் நாங்கள் கைகோர்த்து நிற்போம் அப்படின்ட்டு அண்ணன் எப்பவுமே ஒரு துண்டை விரிச்சு போட்டுட்டாப்ல. இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட டிஎம்கே காரன் யோசித்தானோ இல்லையோ அதை விட பெருசா தாவேக்காரன் எங்களை வச்சு செஞ்சுட்டானுங்க. போன திருப்பாட்டு சேலம் மாநாட்டுக்காக அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸை வச்சு சேலம் மாநாடு அப்படி இப்படி பயங்கர வெற்றி 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 அப்படின்ட்டு பில்டப் பண்ணானுங்க. ஆனா இந்த திருப்பு அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு கழிவு ஊற்றிவாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய உடன்பிறப்புகளையே அனுப்பி வச்சு வர வச்சு மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி அப்படின்னு இருக்காப்புல. போன திருப்பு இந்த சேலம் மாநாட்டுல சண்டை போட்ட மாதிரி பிரியாணிக்கும் பீஸுக்கும் சண்டை போட்டு அலைவணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என்னதோ ஒரு முன்கூட்டியே இவங்களை சண்டை போட்டு சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு ஒவ்வொரு சேர்ல ஒவ்வொரு பாக்கெட்டுமா பயங்கரமா பொரிக்கடலை அது இது ஸ்நாக்ஸ் பிஸ்கட் எல்லாம் வச்சிருக்காப்புல. வச்சது நல்லதான். சரி ஒரு மீட்டிங் வராங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு போட்டோம். சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் அந்த 200 மட்டும்தான் 200 முட்டு கொடுக்க கிடைக்கும். சரி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஆனா அதுலயும் பெரிய கூத்து வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அங்க மீட்டிங் ஆரம்பிக்க முன்னே ஒவ்வொரு சேர்ல இருந்து ஒவ்வொரு அந்த அந்த சாப்பாடு பொட்டலங்கள் அந்த ஸ்நாக்ஸ் பொட்டலங்கள்லாம் எடுத்து செவுறு குதிச்சு நம்மளுடைய உடன்பிறப்புகள் இளைஞர்கள் டிஷர்ட்டோட வெள்ளை கலர் டிஷர்ட்டோட செவுறு குதிச்சு இந்த குரங்கு வித்தைய காட்டிட்டு இருக்காங்க. விடுவாங்களா நம்ம தாவைக்கனாரு வாடாதா வாடா ராசா அப்படின்ட்டு அழகா அத வீடியோ எடுத்து இளைஞர்களின் வெற்றி கொண்டாட்டத்தை பாருங்க, இளைஞர்களின் துள்ளி தாவர வேலைகளை பாருங்க அப்படின்ட்டு பயங்கர ட்ரெண்டு. மொத்தத்துல அந்த இளைஞரணி மீட்டிங்கால இளைஞரணி அந்த கூட்டத்தால திமுக சந்தோஷப்பட்டுச்சோ இல்லையோ, நம்மளோட அண்ணன் விஜயோட இளைஞரணி கூட்டங்கள் இந்த திமுக சொல்ற தற்கொலை கூட்டம், இந்த திமுக சொல்ற அந்த கூட்டம், நாங்களடா தற்கொலை பாருங்கடா உங்க தற்கொலை ஆட்களை அப்படின்னு சொல்லு வச்சு செஞ்சுட்டாங்க திமுகவோட இளைஞரணி கூட்டத்தை. ஒட்டு மொத்தத்துல இந்த கூட்டத்துல முதலமைச்சர் சொன்னது என்னன்னா அடுத்து 2.20 நம்ம கட்சியோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கையை ஆட்டுறதும் காலை ஆட்டுறதும் வாழ்க வாழ்கவே போல் பாடுறதும் அப்படிதான். அதுல வந்து நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அது பில்டப் தான் ஓடிட்டு இருந்தே தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்ன கருணாநிதி அவர்களும் நாங்கள் அடுத்து 210 இடத்தை வெல்லுவோம் அப்படின்ட்டு வடிவேல் அண்ணன் காமெடி பண்ணாப்பியா. அந்த டைம்ல எப்படி வெறும் 20 சீட்டை பிடிச்சிட்டு மண்ணை கபனாப்போ 20-33 அதே மாதிரிதான் தலைவன் நான் தான் வெற்றி அடுத்து நான் தான்ட்டு ஒரு சேரு அடுத்து செங்கோல் வச்சு எங்கள் தான் செங்கோல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சேரு வெள்ளி சேர்ல அடுத்து எங்களுக்குத்தான் இந்த சிம்மாசனம் அப்படிங்கிற மாதிரி காமெடியெல்லாம் காட்டி அந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆச்சு. எதிர்கட்சியில் அதை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த 23ஆம் புலிகேசி சிம்மாசனத்துல உட்கார்ந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங்லாம் ஓடிச்சு. அந்த சிம்மாசனத்தை வச்சு பாப்போம் அடுத்து என்ன பண்ணி ஒட்டு மொத்தத்துல ஒரு ஆளுங்கட்சியினரின் கூட்டம், ஒரு இளைஞரணி கூட்டம், நிறைய பொறுப்புகளை கொடுத்த ஒரு கூட்டம், நிறைய பேருக்கு இந்த டைம்ல இளைஞரணியில பொறுப்பு கொடுத்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது சரியான கூட்டம் இல்லை என்றே கணிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்துல இந்த கூட்டம் திமுக வெற்றி அப்படின்னு கொண்டாடப்பட்டாலும் தாவேக்கனர் தான் வெற்றி, அவங்கதான் இப்போ வெற்றி அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்றைய நம்ம நிகழ்வுகளை முடிச்சு விடுறோம். ஓகே மக்கா, நமக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க புதுசு அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் தெரியுங்க, நமக்கு அதை கொடுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்ம இது வந்து அரசியல் நிகழ்வு தான், அரசியல் மட்டும் நிகழ்வு தான், அன்றாட அரசியல் நிகழ்வு. அதாவது முன்ன பின்ன எந்த பகம் இல்லாம அன்றாட நடக்கும் அரசியல் நிகழ்வுல ஒரு காணொலியா தொகுத்து கொடுத்துருக்கோம். இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுகிறேன். உங்கள் ரிப்போர்ட்டர் மணி. வணக்கம், நன்றி மக்களே.